மேடம், சாப்பாடு அப்படிங்கிற விஷயத்துல கேப்டன் வந்து எல்லாருக்குமே ஒரு சமமான சாப்பாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? முதல்ல அனைவருக்கும் வணக்கம். கேப்டனுடைய 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நாம் நாளை இங்கே தலைமை கழகத்தில் கேப்டனுடைய கோவிலில் நம்ம நாளைக்கு செலிப்ரேட் பண்ண இருக்கோம். கேப்டன் ஏன் அன்னதானத்துக்கு மிக முக்கியத்துவமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர் வாழ்கின்ற அத்தனை ஜீவன்களும் பாடுபடுவது அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான். அதனால கேப்டன் மதுரையில் ரைஸ் மில் இருந்த காலத்திலேருந்து, படித்த காலத்திலேருந்து சக மாணவர்களோட ஏழை எளிய மக்களோடையே அவர் வாழ்ந்ததுனால அந்த உணவு என்றது எவ்வளோ ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவம், அந்த மிக மிக ஏழைகளுக்கு அந்த 3 வேளை உணவு கட்டாயம் அவசியம் அப்படிங்கிறத அவர் ரைஸ் மில்ல இருந்த காலத்திலிருந்தே உணர்ந்ததுனால தான் சினிமா துறைக்கும் அப்பெல்லாம் பொட்டல சாப்பாடு போடுற காலத்தில் அனைவருக்கும் சரிசமமாக இலை போட்டு சாப்பாடு போடணுன்ற கலாச்சாரத்தை உருவாக்கினார். ஏன்னா அத்தனை பேருமே இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறது அந்த சாப்பாடுன்ற ஒரு விஷயத்துக்கு தான். அது மட்டும் இல்லாம வயிறு நிறைஞ்ச பிறகு போதும் அப்படின்று சொல்ற ஒரு தானமும் அன்னதானம் தான். அதனால கேப்டனை பொறுத்த வரைக்கும் அந்த உணவுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுத்தாரு. இன்னைக்கு இல்லை, நேற்று இல்லை, அவரது சினிமா துறைக்கு வந்த காலத்திலிருந்து ராஜாபாதர் ஸ்ட்ரீட்ல இருந்து, அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல, நம்ம வீட்டில், அவருடைய அலுவலகத்தில், எல்லா இடத்துலுமே அன்னதானத்துக்கு மிக முக்கியமான இடத்தை நம்ம கொடுத்தோம். இதை தான் கேப்டனை ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு முழுக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவங்க இருக்கின்ற பகுதிகளிலுமே அன்னதானத்தை மிக மிக வலியுறுத்தி எல்லா மக்களுக்கும் உணவு அளிக்கணுன்றத இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக செய்துகிட்டு இருக்காங்க. இதுதான் நாங்க உண்மையாக கேப்டனுக்கு செய்யற அஞ்சலியாக நாங்க எல்லாருமே நினைக்கிறோம். அதனால கேப்டன் மறைந்து ஓராண்டு காலம் ஆக போகிறது. இன்னைக்கு வரைக்கும் கேப்டன் கோவிலில நாம தருகின்ற இந்த அன்னதானம் இங்க தேடி வருகின்ற யாரும், கேப்டனை வழிபட வரும் யாரும் பசியோட போக கூடாது என்ற கேப்டனுடைய ஆசையை நாங்க நிறைவேற்றி அந்த அன்னதானத்தை மிக மிக வலியுறுத்தி அனைத்து மக்களுக்கும் சரிசமமான உணவு நிச்சயம் எப்பொழுதும் கிடைக்கணுன்றதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். பாரதியார் சொன்னது போல, தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழிப்போம்னு சொன்னார். அதனால கேப்டனுடைய முதல் தேர்தலிலேயே நீங்க பாத்தீங்கன்னா எங்க மேனிஃபெஸ்டோல அனைவருக்கும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீர், வேலைவாய்ப்பு என்பதை தான் மிக மிக வலியுறுத்தி தன் கொள்கையாகவே கேப்டன் சொல்லியிருக்கார். அதனால அத்தனை உயிர் வாழும் ஜீவன்களுக்குமே மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அன்னதானம் தான், உணவு தான். அதனால தான் அதை நாங்கள் வலியுறுத்தி அந்த அன்னதானத்தை இங்க கேப்டன் கோயில டெய்லி நாங்க வழங்கிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை ஆண்டு ஆனாலும் இந்த அன்னதானம் தொடரும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இன்னைக்கு அரிசி கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றிகளையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, உலகத்துல எந்த தலைவருக்குமே அந்த நினைவிடத்துல இல்லாத வகையில இங்கதான் இந்த அன்னதானம் எவ்வளவு நாளைக்கு தொடரும்? கண்டிப்பா எவ்வளோ நாள். இப்ப நான் இருக்கும் காலம், எனக்கு பிறகு என் பிள்ளைகள் 2 பேர் இருக்கும் காலம், அதற்கு பிறகு வரும் அவங்களுடைய பிள்ளைகள் என்று நிச்சயமாக இது நான் தான் முதல்ல கேப்டனுடைய நினைவன்னைக்கே சொன்னேன். இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை, இந்த யுகம் இருக்கும் வரை நிச்சயமாக கேப்டனுடைய ஆலயத்தில் அன்னதானம் என்பது தினம்தோறும் வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் மேடம், என்னதான் ஒரு ப்ரொடக்ஷன் சாப்பாடு இருந்தாலும் சரி, நீங்க சமைச்சு கேப்டனுக்கு பரிமாறின தருணம், அதுல மீன் குழம்பு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கூட குறிப்பிட்டிருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, கேப்டன் இந்த உணவு தான் வேணும், அந்த உணவு வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டார். எந்த உணவு கொடுத்தாலும் அதை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒருவர். அதனால இன்னைக்கு அவருடைய ஷூட்டிங்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டில் டெய்லி பார்த்தா ஷூட்டிங் சாப்பாடு போகும். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால தான் நான் அதை பத்தி நிறைய சொல்றது இல்லை. குறைந்தது ஒரு 10-20 பேருக்காவது நம்ம வீட்டில இருந்து தினம்தோறும் சாப்பாடு போகும். கேப்டனோட எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து தான் சாப்பிடுற அந்த ஒரு பழக்கத்தை கேப்டன் ஏற்படுத்தி இருக்காரு. அதனால கேப்டனுக்கு வெஜிடேரியனும் பிடிக்கும், நான் வெஜிடேரியனும் பிடிக்கும். அவர் மதுரைக்காரரு. அதனால மதுரையில செய்கின்ற அனைத்து உணவும் சின்ன வயசுல இருந்து அவர் சாப்பிட்டு பழகினதுனால எல்லா உணவுமே சாப்பிடுவார். அதனால ரொம்ப ரிச் ஃபுட்டு தான் பிடிக்கும்ன்றது கிடையாது. இது வரைக்கும் அவர் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கே போனதே கிடையாது. எப்போதுமே அந்த எளிமையை தான் அவர் ஃபாலோ பண்ணாரு. அதை தான் இன்னைக்கும் நாங்க ஃபாலோ பண்றோம். ஒரு கஞ்சி கொடுத்தாலும், கூழ் கொடுத்தாலும் அது அன்பாக கொடுத்தால்
ஆசையோடு வாங்கி பருகக்கூடியவர் தான் நம்ம கேப்டன். அதனால அந்த உணவுக்கான அந்த முக்கியத்துவத்தை இந்த பேட்டியின் மூலம் மக்கள் அனைவரும் பார்ப்பீங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 5 பேருக்கு அந்த அன்னதானத்தை ஒவ்வொருவரும் வழங்கினால் இந்த இந்தியாவே அனைவரும் பசியின்றி மக்கள் வாழ்கின்ற ஒரு நிலை உருவாகும் அப்படின்றதையும் கேப்டனுடைய நினைவகத்திலிருந்து ஒரு மெசேஜா உங்களுக்கு சொல்றேன். இது அத்தனை பேரும் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்பா உங்களுக்கு ஊட்டி விட்ட நாட்கள் நினைவுல இருக்கா? அப்பாவோட ஒன்னா சாப்பிட்ட நாட்கள்? அப்பாவோட ஒன்றா சாப்பிட்ட நாட்கள் கண்டிப்பாக நினைவில் இருக்குது. ஏன்னா எப்பயுமே ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்த உடனே கேப்டன் வந்து குடும்பமாக எப்பயுமே உட்காந்து சாப்பிடுவாங்க. ஏவிஎம் ஸ்டூடியோவில் ஷூட்டிங் இருந்தாலும் சரி, பிரசாத் லேபில் ஷூட்டிங் இருந்தாலும் 20-30 மினிட்ஸ் கேப் இருக்கும்போது நாங்களும் சின்ன வயசில் அந்த ஸ்கூல் முடிச்சு அந்த வர டைமில் எல்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்றோம். அப்பா எங்களை ஊட்டி விடுறது, நாங்கள் அப்பாவுக்கு ஊட்டி விடுறது, இந்த மாதிரி ஒரு பாசமான அன்பான குடும்பமாக தான் நாங்கள் இருந்துட்டு வந்தோம். அதை தான் கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இல்லை, அப்பா அந்த கடைசி நாட்களில் நோய்வாய்ப்பட்டிருக்க நேரத்தில் நீங்கள் ஊட்டி விட்டு இருந்த நாட்கள் இது எல்லாம் அதுதானே சைக்கிள், லைஃப் சைக்கிள். ஒரு காலத்தில் வந்து தந்தை நம்மளுக்கு ஊட்டி விடணும், மீண்டும் நம்ம வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு நம்ம பண்ண வேண்டிய கடமை அது. அதையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுவும் கேப்டன் ஆசையாக எங்ககிட்ட கூப்பிட்டு சொல்லுவார், பிரபா நீ வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விடு, அம்மா வந்து லஞ்ச் ஊட்டி விட்டோம், ஷம்முன் டின்னர் ஊட்டி விட்டோம் அப்படின்ட்டு அந்த அப்பயும் அவர் பிரிப்பார். நீ ஒரு வாட்டி வா, அம்மா ஒரு வாட்டி. நாங்களும் அதே மாதிரி அப்பா சொல்கிற மாதிரி எல்லாமே அதுவும் நாங்கள் செஞ்சுருக்கோம். நன்றி. இப்ப அன்னதானத்தை பத்தி சொன்ன இது ஒரு இப்போ எங்களோடு இணைந்து ஒட்டுமொத்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிர்வாகிகளுமே, மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் அனைவரும் இந்த அன்னதானத்தில் பங்கேற்று கொண்டு தினம்தோறும் இங்க அன்னதானத்தை வழங்குறது அவங்களுமே வந்து அதை செய்து கொண்டிருக்காங்க. அதற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைத்து மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு நிச்சயமாக இந்த நேரத்தில் வந்து நான் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கேப்டன் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாரோ அதை எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க. இங்க நம்ம கேப்டன் ஆலயத்துல மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க அனைத்து ஒன்றியம், நகரம், பேரூர், கிளைகள் எல்லா பகுதியிலும், பகுதி, வார்டு, வட்டம் எல்லா இடங்களிலுமே அன்னதானத்தை இன்னைக்கு தேமுதிக சார்பா நம்ம வழங்கிட்டு இருக்கோம். அதனால அனைவருக்கும் கேப்டன் வழியில தலைவர் முதல் தொண்டர் வரை அன்னதானத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கொண்டு போவத இந்த நேரத்தில் தேமுதிக சேர்ந்த அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் ஒரே ஒரு கேள்வி, கேப்டனுக்கு சமைக்க தெரியுமா? அதுக்கான நேரம் இருக்காது, உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்க? கேப்டனுக்கு சமையல் எல்லாம் தெரியாதுங்க. ஒரே ஒண்ணு, நான் அவருக்கு வந்து நான் தோசை போடணும், யார் வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்தா அவர் வாங்கிட்டு போய் பரிமாறுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவ்வளவு சந்தோஷம். எல்லாரையும் உட்கார வச்சு பரிமாறுறதுல கேப்டனுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. கேப்டனுக்கு சமைக்க தெரியாது, பட் நான் தோசை போடும்போது வந்து ஒரு கரண்டி வாங்கி அப்படியே ரவுண்டு போடுவாரு, ஒரு தோசை போடுவாரு. அவ்வளவுதானே ஒழிய கேப்டனுக்கு சமையல்லாம் தெரியும். பட் பரிமாறுறது, மனசார வந்து பரிமாறி அனைவரும் சாப்பிட்றத பார்த்து மகிழ்ச்சி பெறுவது தான் அவருக்கு இந்த உலகத்திலேயே கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்ற கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. நன்றி.